வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சரவையில் இன்று முதல் முறையாக மாற்றம். மாகாண சபை தேர்தல் ஒத்திவைப்பு இல்லை, அனைத்து இன மக்களும் ஒன்றிணைந்துள்ளனர். பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. நாடாளுமன்ற குழுவின் சமீபத்திய கூட்டத்தின் போது கூறப்படாத கருத்துக்கள் குறித்து தவறான தகவல்களை வெளியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது சட்ட நடவடிக்கை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நலம் விசாரிக்க தங்காலை கால்டன் இல்லத்திற்கு சென்று கலகுட அத்தை ஞானசார தீர தலைமையிலான குழு. தொடர்வது விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சரவையில் இன்று முதல் முறையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் பல புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பதவியேற்றனர். அரசாங்கத்தின் வளர்ச்சி இலக்குகளை விரைவுபடுத்தவும் நிறைப்படுத்தவும் 2026 வரவு செலவு திட்டத்திற்கேற்ப அமைச்சரவை மறுசீரமைப்பை மேற்கொள்ள அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அதன்படி இன்று பதவியேற்ற புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் விவரங்களாக விமல் ரத்நாயக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாடு, அனுர கருணாதிலக துறைமுகங்கள் சிவில் விமான போக்குவரத்து, சுசில் ரணசிங்க வீட்டு வசதி கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் பொறுப்பாகவும், பிரதி அமைச்சர்களாக ஆச்சாரிய அனில் ஜாசிங்க திட்டமிடல் பிரதி அமைச்சர், டிபி சமன் வீடமைப்பு நீர்வளங்கள் பிரதி அமைச்சர், MM முகமது முனீர் மத விவகார கலாச்சார பிரதி அமைச்சர், வைத்தியர் முதித ஹன்சக விஜயமுனி சுகாதார பிரதி அமைச்சர், அரசந்த செனரத் விதாரண காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர், HM தினிது சமன்குமார இளைஞர் விவகார பிரதி அமைச்சர், UD திஷாந்த் ஜாவேர பொருளாதார பிரதி அமைச்சர், ஆச்சாரிய கௌசல்ய ஆரியரத்ன ஊடக பிரதி அமைச்சர், MIM அர்க்கம் மின்சக்தி பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இன அடிப்படையிலான அரசியலை முற்றுப்படுத்தி அனைத்து இன மக்களையும் இலங்கையர் என்ற அடையாளத்தில் ஒன்றிணைக்க அரசாங்கம் வெற்றி பெற்றுள்ளது என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றியவர், மாகாண சபை தேர்தலை நிச்சயமாக நடத்துவோம் என்றும் அதை ஒத்திவைப்பதற்கான எந்த அவசியமும் அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் உறுதியாக கூறினார். தேர்தல்கள் குறித்து எவரும் சந்தேகம் கொள்ள வேண்டியதில்லை. சட்ட ரீதியான சிக்கல்களுக்கு தீர்வு கிடைத்தவுடன் தேர்தல் நடத்தப்படும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். அவர் மேலும் கூறுகையில், அரசாங்கம் தன் கொள்கை பிரகடனத்தில் கூறிய முக்கிய விடயங்களில் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருகின்றது. போதைப்பொருள் அளிப்பு, நிர்வாகத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் சட்ட ஆட்சியினை பலப்படுத்தல் போன்ற துறைகளில் கணிசமான முன்னேற்றம் காணப்படுகின்றது. நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்ற போது நாடு மிக கடுமையாக பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்தது. இருந்த போதிலும் மக்களின் நம்பிக்கையுடன் நாங்கள் நாட்டை மீண்டும் நிலைப்படுத்திக் கொள்வோம். எதிர்க்கட்சிகள் உருவாக்கிய பொருளாதார அச்சத்தினை தோற்கடித்து சர்வதேச ரீதியிலும் நம்பிக்கையை மீட்டுள்ளோம். எமது ஆட்சியில் அமைதியான முறையில் 2 பிரதான தேர்தல்கள் நடைபெற்றன. ஊரடங்கு சட்டம் பிரயோகிக்கப்படவில்லை. இது ஜனநாயக ஆட்சியின் உண்மையான அடையாளம் என்று பிரதமர் குறிப்பிட்டார். அதேவேளை கல்வித்துறையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டு 1 முதல் 6ஆம் தரம் வரை பாடத்திட்டம் மறுசீரமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உயர் பதவிகளுக்கான நாடாளுமன்ற குழுவின் சமீபத்திய கூட்டத்தின் போது கூறப்படாத கருத்துக்கள் குறித்து தவறான தகவல்களை வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். நாடாளுமன்ற அமர்வு உரையாற்றியவர், குழுவின் எந்த உறுப்பினர்களுக்கும் உள் விவாதங்களை ஊடகங்களுக்கு வெளியிட நெறிமுறை உரிமை இல்லை என்றும் இத்தகைய செயல்கள் நாடாளுமன்ற நடைமுறைகளையும் தேசிய நலன்களையும் பாதிக்கும் என்று எச்சரித்தார். அமைச்சர் மேலும் கூறிய போது, சரிபார்க்கப்படாத மற்றும் தவறான தகவல்களை பரப்பியவர்களுக்கும் அவற்றின் ஊடகங்களுக்கு வழங்கியவர்களுக்கும் எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். இதற்கான முறைப்பாடு ஏற்கனவே குற்றப்புலனாய்வு துறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் மேலும் தெளிவுபடுத்துகையில், 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் இந்தியாவின் உத்தரவின் பேரில் நடத்தப்பட்டதாகவோ அல்லது பிரதான சூத்திரதாரி இந்தியாவுடன் தொடர்புடையவர் எனவோ பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சேனவரத்ன எந்த நேரத்திலும் கூறவில்லை என்று வலியுறுத்தினார். இது முழுமையாக தவறான கதை. அரசாங்கம் கட்டியெழுப்பிய வலுவான ராஜதந்திர உறவுகளை சேதப்படுத்தும் நோக்கில் திட்டமிட்ட முறையில் பரப்பப்பட்ட தகவல் இது என அமைச்சர் விஜித ஹேரத் தனது உரையில் தெரிவித்தார். பெவிதிர்ஹெல உரிமையவின் தலைவர் உதய கமன்பில கடந்த ஜனவரியில் துறைமுகத்திலிருந்து எவ்வித சோதனைகளும் இல்லாமல் விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்து லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவை சரியான பாதையில் நடத்துவதற்காகவே விமர்சனங்களை முன்வைக்கின்றோம் என்று வியாழக்கிழமை தெரிவித்தார். துறைமுகத்தில் முன்கூட்டியே நிகழ்ந்த கொள்கலன் வெடிவிப்பு மோசடி தொடர்பான விசாரணைகள் 9 மாதங்கள் கழித்து தொடங்கியது அவர் மகிழ்ச்சியாக குறிப்பிட்டார். உதய கமன்பில கூறுகையில், குழுவின் அறிக்கையில் போதைப் பொருட்கள், ஆயுதங்கள் மற்றும் தரம் குறைந்த மருந்துகள் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் பெக்கோசமனுடைய போதைப் பொருள் தயாரிப்பு மூலப்பொருள் துறைமுகம் வழியாக நாட்டை வந்தடைந்துள்ளது. அறிக்கையின் 28வது பக்கத்தில் கொள்கலன் துறைமுக நெரிசலுக்கு தீர்வாக விடுவிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் விசாரணைகளின் போது அது உண்மையில் இனம் காணப்படவில்லை. 27வது பக்கத்தில் சோதனைகள் இல்லாமல் கொள்கலன்களை விடுவித்தது பொறுப்பிலிருந்து விலகுவதற்கு பணிப்பால் நாயகத்திற்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
29வது பக்கத்தில் தொடர்புடையவர்களுக்கு உள்ளக விசாரணைகளை நடத்தி தண்டனை வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக சீவலை அருகொடவுக்கு தண்டனை வழங்குவதற்கு பதிலாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அவரை பணிப்பாளர் நாயகமாக பதவி உயர்வு வழங்கியதை அவர் கண்டித்து ஓய்வு பெற 3 மாதம் இல்லாத நிலையில் தண்டனை பெற வேண்டிய ஒருவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டால் அரசாங்க மக்களுக்கு என்ன செய்தி அளிக்க முயல்கின்றது? இது ஊழல்வாதிகளை மோசடியாளர்களை பாதுகாப்பது மற்றும் விருப்பப்படி செயல்படும் அரசாங்கத்தின் செய்தியாகும் என்று கூறினார். புதிய கமன்பில விசாரணையும் குழுவினை உண்மையான பாகையில் வழிநடத்த வேண்டும் என்பதே முக்கியமான நோக்கம் என்று வலியுறுத்தி அரசாங்கத்தை பதவி உயர்வு மூலம் ஊழலாளர்களை பாதுகாப்பதை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டார். ஜனாதிபதி மற்றும் மன்னார் மறைமாவட்ட ஆயர் ஆகியோருக்கு இடையில் நடைபெற்ற சந்திப்பில் தாம் கலந்து கொள்ளவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அவர் ஊடகங்களுக்கு வழங்கிய கருத்தில் மக்களின் உரிமைகளுக்கான போராட்டத்தை யாரும் மலினப்படுத்தும் வகையில் செயல்படக்கூடாது எனவும் வலியுறுத்தினார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிப்புலி ஞானப்பிரகாச மாண்டகி இடையே கடந்த 7ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் சந்திப்பு நடைபெற்றதாக ஊடகங்கள் மூலம் அறிந்தேன். ஆனால் அந்த சந்திப்பில் நான் கலந்து கொள்ளவில்லை என்பது அனைவருக்கும் அறிந்த விஷயம் என்று அவர் கூறினார். அவர் மேலும் விளக்கமளிக்கையில், அன்றைய தினம் ஜனாதிபதி தேநீர் அருந்திய இடத்திற்கு வந்த போதுதான் சந்தித்தேன். அப்போது ஜனாதிபதி மன்னார் ஆயருடன் சந்திப்பு ஒன்றை முடித்துவிட்டு வந்துள்ளேன் என்று கூறியிருந்தார். அதைவிட வேறு எதுவும் அவர் சொல்லவில்லை என்றும் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். மன்னார் காற்றாலை விடயத்தையோ அல்லது வேறு எந்த விடயத்தையோ ஜனாதிபதி தமக்கு தெரிவித்ததாக இல்லை என்றும் அவர் கூறினார். மக்களின் போராட்டம் மலினப்படுத்தப்படக்கூடாது. நான் கூட அந்த போராட்டங்களில் கலந்து கொண்டுள்ளேன். காற்றாலை உபகரணங்கள் மன்னார் தீவுக்கு கொண்டு வரப்பட்ட போது மக்கள் எதிர்த்து போராடிய தருணத்தில் நானும் அங்கிருந்தேன் என அவர் நினைவுபடுத்தியிருந்தார். மக்கள் தங்கள் உரிமைக்காக அமைதியான முறையில் தொடர்ந்தும் குரல் கொடுத்து வருவதாகவும் அந்த உணர்வுகள் அரசியல் நோக்கத்திற்காக மாற்றப்படக்கூடாது என்றும் தெரிவித்தார். மக்களின் போராட்டத்தை ஒருபோது மலினப்படுத்தக்கூடாது. ஜனாதிபதியுடன் ஆயர் நடத்திய சந்திப்புகளுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் அரசியல் ரீதியாக ஒருங்கிணைந்த வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க செயற்குழு நேற்று முடிவு செய்துள்ளது. நேற்றைய தினம் இரவு நடைபெற்ற செயற்குழு கூட்டத்திற்கு பின் கட்சியின் பிரதிநிதிகள் ஊடகங்களுக்கு இது குறித்து அறிவித்தனர். எனினும் இந்த முயற்சியினை ஐக்கிய தேசிய கட்சி தரப்பிலிருந்து சில சிக்கல்கள் எழுந்துள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. ஐக்கிய தேசிய கட்சியுடன் கலந்துரையாடல்களை முன்னெடுக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அபின் ஹாசிம், முஜிபுர் ரஹ்மான் மற்றும் SM மரிகான் ஆகியோரை சேர்ந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக இது தொடர்பான ஆரம்ப பேச்சுவார்த்தைகள் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தனது ஆத்துக்கூறல மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றிருந்தன. இதனையடுத்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று இரவு நெருக்கமான ஒருவருடன் இது குறித்து ஆலோசனை நடத்தி இரு கட்சிகளின் பொதுச் செயலாளர்கள் தலைமையில் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நலம் விசாரிக்க கலகுட அத்தி ஞானசார தீரர் தலைமையிலான குழு தங்காலை கால்டன் இல்லத்திற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது இரு தரப்பினரும் சுமூகமான முறையிலே உரையாடல்களில் ஈடுபட்டுள்ளனர். சந்திப்புக்கு பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஞானசார தேரர், மஹிந்த ராஜபக்ச ஒருபோதும் மறக்க முடியாத அரசு தலைவர், நமது வாழ்நாளில் தாமறைந்த ஒரு மாவீரர் என்று அவர் கூறினார். போரின் பயமும் மரண அச்சமும் நிறைந்திருந்த காலத்தில் துட்டகை முன்னு மன்னரை போல நாட்டை மீட்டவர் என்றும் கூறினார். அவர் மேலும் கூறுகையில், 30 ஆண்டுகளாக நாட்டை அச்சுறுத்திய புலிகள் ராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டனர். நாட்டை பிரிக்க எண்ணும் சில தமிழ் பிரிவுகள் இன்னமும் வாழும் வரை ராஜபக்ச குடும்பம் எதிர்நோக்கும் துன்பங்கள் தொடரக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார்.